இளம் மனைவி மற்றும் பிள்ளையை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் கணவன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேற்கு பிரான்சில் உள்ள லூஆர் அத்லாண்டிக் பிரிவில் உள்ள பகுதியில் 31 வயதான மனோன் ரிலாண்டா என்ற இளம் பெண்ணும் அவரது 15 மாத குழந்தையும் கடந்த மார்ச் மாத இறுதியிலிருந்து காணாமல் போயுள்ள நிலையில் அவரது கணவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கின் முதன்மை குற்றவாளியாக கருதப்படும் அந்த பெண்ணின் 41 வயதுடைய கணவர் ஏப்ரல் 2ஆம் தேதி பிரான்சில் இருந்து விமானம் மூலம் அல்ஜீரியாவுக்கு தப்பிச் சென்றது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது குழந்தையை அழைத்துச் சென்றவை இந்த கடத்தல் சம்பவத்தின் தீவிரத்தை அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசு வழக்கறிஞர் கடத்தல் மற்றும் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். இளம் பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வலுவான சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி உறவினர்கள் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் உடனடியாக செயற்பட்டு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். விவசாயியான மனோன் ரெலாண்டோ தனது கணவரை சில ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்து அவருடன் வசித்து வந்தார். தம்பதியினருக்கிடையே இருந்த உறவு மற்றும் பின்னணி குறித்து போலீசார் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர். குற்றம் சாட்டப்பட்ட நபர் தற்போது அல்ஜீரியாவில் இருப்பதாக கருதப்படுவதால் சர்வதேச ஒத்துழைப்புடன் அவரை பிடிக்கும் முயற்சியில் பிரெஞ்சு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அசோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.